கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோபத்தில் வந்து நம்ம மக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே சூர்யா வந்து ரொம்பவே தேங்க்ஸ், என்னுடைய கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஆர்டர் வந்து உனக்கு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது, அது காரணம் நீ தான், ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டுங்க, பரவாயில்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு நன்றி, ஆனால் சாரி மன்னிச்சிடுங்க. இப்போ நீங்கள் என்னை அப்படி நினைக்கும் போது எனக்கு பரவாயில்ல இருக்கட்டும்னு தோணுது. என்னால் செய்ய முடிய வேண்டிய வேலை எல்லவோ அது எல்லாமே நான் உங்ககிட்ட செஞ்சுட்டே தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் என்ன மன்னிங்க. அது வரைக்கும் உங்களுக்காக நான் செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சூர்யா யோசிச்சு பார்க்குறாங்க. ஒவ்வொரு விஷயமா வந்து மகா நமக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கான். இதில் மகாவுடைய தப்பு எதுவும் கிடையாது. எல்லா தப்புக்கும் காரணமே வந்து என்ன, நம்ம மகன் மேலே தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா மேலே கோவத்தை காட்டுறதை விட்டுட்டு நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னால் ஏன் இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க. சூர்யா வந்து நம்ம எதுக்கும் மக கிட்ட ஒரு வார்த்தை பேசிடலாமே, மக கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க. சூர்யா மக கிட்ட மன்னிப்பு கேட்டு மக கூட சேர்ந்து வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.